அதுக்கப்புறம் வந்துட்டு ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பிரதருக்கு வந்து கால் பண்ணி சம்பவத்தை சொல்றாரு. அப்ப அந்த பிரதர் சொல்றாரு, தெரியுங்கனாக்கா நீங்க எல்லாருமே வந்துட்டு உங்க சாமி மேல ரூம் உள்ளுக்கு போங்க, சரியா? சாமி விளக்கு ஏத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு இருங்க. எங்க அம்மா வந்துட்டு இப்ப கிளம்பி உங்க வீட்டுக்கு வருவாங்க, நானும் வந்து கூட வருவேன். அனைவருக்கும் சிறப்பான வணக்கம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா போன எபிசோட்ல அவ வந்துட்டாவோட தொடர்ச்சி தான் வந்துட்டு இந்த பட்டு எபிசோட். அதுக்கு முன்னுக்கு அவ வந்துட்டா பார்ட் 1, அதாவது போன எபிசோட்ல உள்ள வீடியோ யார் யார் பார்க்கலையோ, நான் இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த லிங்கை வந்துட்டு நான் வந்து போட்டிருப்பேன். அந்த லிங்கை தட்டுங்க. அது வந்து டைரக்டா வந்துட்டு போன எபிசோட்ல உள்ள கதை, இதுக்கு முன்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த வீடியோல இருக்கும். ரேவதியோட குடும்பம் அந்த பிரதரோட அட்வைஸ் படி வந்துட்டு அவங்க பூஜை அறைக்குள்ள வந்துட்டு எல்லாருமே போயிட்டு தஞ்சம் அடைகிறாங்க. பூஜை அறை வந்துட்டு அந்த கதவு வந்துட்டு சாத்தி பூட்டிடுறாங்க. எல்லாம் உள்ளுக்கு இருக்கிறாங்க, உள்ளுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமானுஷ தொல்லையோட பயத்தால. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீடே வந்து அமைதியா இருக்கு. குடும்பமே உள்ளுக்கு அந்த ரூம் சாமி மேட உள்ளுக்கு உட்காந்துட்டு வந்துட்டு நடுங்கி போய் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்ச நேரம் சென்று வந்துட்டு ஓன்னு சொல்லிட்டு பொம்பளாளு குரல், சரியா, அலற மாதிரி. நான் இப்ப வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தல, அதை விட ஒரு பொம்பளால் குரல்ல வந்துட்டு வேகமா அந்த வீடு வந்து அலறினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் சென்று வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாமா நாக்காளி மேசையெல்லாம் ஓங்கி ஆத்திரத்துல போட்டு உடச்சா எப்படி இருக்கும். இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த சாமி ரூம் உள்ளுக்கு வந்துட்டு கதவு பூட்டி உள்ளுக்கு உட்காந்துருக்காங்க. வெளியே நடக்கிறதுலாம் வந்து இவங்களுக்கு வந்து உள்ளுக்கு கேக்குது, சாமி மேட ரூம் உள்ளுக்கு. அப்ப ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க அந்த குடும்பம். அப்ப இன்னொன்னு வந்துட்டு அந்த பிரதர் வந்து வாக்கு கொடுத்திருந்தாரு. அந்த பிரதரோட அம்மாவும் இந்த பிரதரும் வரேன்னு சொன்னாங்க. அவங்களும் இன்னும் வந்து வந்த பாடு இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீட்டுல வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கையோட திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அமைதி, நிசப்தம் ஆயிடுச்சு. நிசப்தம்னா ஒரு மயான அமைதி அந்த வீடே. அப்ப எந்த சத்தமும் கேட்கல, எந்த ஒரு அமானுஷ சத்தம் எதுவுமே கேட்கல. திடீர்னு வந்துட்டு சவுண்ட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப சாமி மேட உள்ளுக்கு இருந்த இந்த குடும்பம், ரேவதியோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா திடீர்னு ஒரு சப்தமும் இல்லை, ஒருவேளை வந்துட்டு அந்த அமானுஷம் தொல்லை வந்துட்டு போயிருச்சோ, இதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது. திடீர்னு டன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சாமி மேட கதவு இருக்குல்ல, வெளியில இருந்து யாரும் வேகமா தட்டுற மாதிரி, ஆவேசமா தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு. உள்ளுக்குள்ள ரேவதி குடும்பம் வந்துட்டு பதறி போய் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ காப்பாத்துங்களேன், என்னமோ நடக்க போகுது அப்படி. நல்லா யோசிச்சு பாருங்க, உள்ளுக்கு சாமி மேட உள்ளுக்கு ரேவதி குடும்பம் எல்லாருமே கை குழந்தை முதற்கொண்டு உள்ள இருக்குங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், உயிரே போற மாதிரி இருந்திருக்கு. அப்ப திடீர்னு வந்து பார்த்தா கொஞ்ச நேரம் சென்று வந்துட்டு அந்த பிரதர் இருக்கார்ல, அந்த அவங்க அம்மா அருள் வாக்கு பார்ப்பாங்களே, அவங்க மகன் அந்த பிரதர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேவதி வீட்டுக்கு வந்துட்டு சேர்ந்துட்டாரு. சேர்ந்தது இல்லாம நேரா வந்து அதாவது வீட்டுக்கு வந்துட்ட பிறகு போன் அடிச்சு நான் வந்திருக்கேன், சாமி மேட கதவு திறங்கன்னு சொல்லிட்டு அவரும் உள்ளுக்கு வந்து உட்காந்துட்டாரு. அப்ப வந்து ரேவதி குடும்பம் வந்து கேட்டிருக்கு, எங்க அம்மா எங்க அப்படின்னு. அவங்க பின்னாடி வருவாங்கன்ட்டு பிரதர் சொல்லியிருக்காரு. அப்ப உள்ளுக்கு வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயோன்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு கத்தியிருக்காங்க. ஒரு பொம்பளை குரல் வீட்டுக்கு வெளியே. அது வேற யாரும் இல்லைங்க, இந்த பிரதர் இருக்கார்ல, அவங்க அம்மா அருள் வாக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னல, அவங்க வரேன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டு வாசல்ல நின்றோன்னே அவங்க உடம்புலாம் வந்து நெருப்பா எரியற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கு, சரியா, ஃபீல் பண்ணிருக்கு. அவங்களால வந்து அங்க நிக்க முடியல, ரொம்ப சத்தம் போட்டு அலறி இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு சாமி மேடக்குள்ள இருந்த நபர்கள், ரேவதி குடும்பம் அந்த பிரதர்லாம் வந்துட்டு சாமி மேட கதவை திறந்து ஒட்டியாந்து வெளியே வந்து பார்த்துருக்காங்க. அப்ப அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரதரோட அம்மா வந்துட்டு துடிச்சிட்டு நிக்கிறாங்க, என்னால முடியல, இங்க நிக்க முடியல அப்படி. பிரதரோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு இதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது, இந்த வீட்டுல இருக்கிற அமானுஷத்தை வந்துட்டு என்னால கட்டுப்படுத்த முடியாது, உடனே கிளம்பி வாங்க. இப்ப ரேவதி வீட்டுக்கும் ஒரு 20 மைல் தாண்டி வந்து ஒரு சங்கிலி கருப்பர் கோயில் இருக்கு, அங்க வந்துட்டு போலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப ரேவதியோட அப்பா என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இல்லைங்க, அந்த 20 கிலோமீட்டர் நீங்க சொன்ன ஊருக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து எங்க குலதெய்வ கோயில் இருக்கு, அங்க போவோம். சரி, ஏதோ ஒரு கோயில்னு சொல்லிட்டு காடி எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க, சரியா. ரேவதி குடும்பம், இந்த பிரதரு, இந்த அருள், அதாவது அவங்க அம்மா, அந்த பிரதரோட அம்மா அருள் வாக்கு பார்ப்பாங்களே, எல்லாம் ஒன்னா ஒரு காடியில வந்து எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க. காடி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரதரோட காடி,
சரியா? அந்த அருள்வாக்கு பாக்குறாங்களே அவங்க மகனோட காடி. காடி ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ரேவதியோட ஹஸ்பண்ட். அந்த காடி எடுத்துட்டு பிச்சுக்கிட்டு வேகமா போறாங்க. சரியா? சரியான ஒரு ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட தடுங்கல். பாதை வந்து சுத்தி சுத்தி விட்டுருக்கு, வேற வேற பாதையில கொண்டு போய் விட்டுருக்கு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த ஊர்ல வந்துட்டு பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்களே இந்தியாவில், அந்த ரோட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதாவது பாலம். சரியா? அந்த பாலம் வந்துட்டு அவங்க போற டைம்ல வந்துட்டு ஒரே பிளாக். என்னன்னு வந்து கேட்டா, அந்த பாலம் வந்துட்டு கிராக் விட்டுருச்சு, உடஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பாலத்தை தாண்டினா தான் அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு கடக்க முடியும், போயிட்டு சேர முடியும். அப்ப அந்த பாதையில வந்து போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு பழைய பாதையில வந்துட்டு ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா காடி எடுத்துட்டு காட்டு பாதையில வந்து போயிருக்காரு, ஷார்ட்கட் வழியில. இப்ப போயிட்டே இருக்கும் போது வந்து என்ன நடந்துருச்சு அப்படின்னாக்கா, திரும்பவும் வந்துட்டு அந்த காடியில் உள்ள டயர் வந்து பம்ப்செட் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த வீடியோல, ரேவதி ஹஸ்பண்ட் வந்துட்டு காயம் ஏற்பட்டுருச்சு, அந்த பிரதர் வந்துட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வரும்பொழுது வந்து டயர் வந்து பம்ப்செட் ஆயிடுச்சுன்னு. திரும்ப அதே மாதிரி வந்துட்டு பம்ப்செட் ஆயிடுச்சு. இதுல வந்து இன்னொரு கொடுமை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ஸ்பேர் டயர் வந்து மாத்தினாரு. அந்த ஸ்பேர் டயரோட தான் அந்த காடி இருக்கு, அதுவும் வந்து பம்ப்செட் ஆயிடுச்சு. இப்ப வேற டயர் இல்ல அவங்ககிட்ட, என்ன பண்ணுவாங்க? இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, யாருமே போன் எடுத்துட்டு வரல ரேவதி அப்பாவை தவிர. சரியா? எல்லாம் வந்து அந்த பயத்துல வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, போன்ல விட்டுட்டு காடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதாவது போனை வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு காடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரேவதியோட அப்பா போன் வந்துட்டு பேட்டரி முடிஞ்சு போச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு மரண பயம் ஆயிடுச்சு. சரியா? என்ன பண்றதுன்னு தெரியல, சீக்கிரம் அந்த கோயில போயிட்டு தஞ்சம் அடையணுமே அப்படின்னு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, காடியை ஸ்டார்ட் பண்ணி அந்த நடுக்காட்டு பாதையில, ஏன்னா சுத்தி யாருமே இல்லை, நடுக்காடு தான், சார்ஜரை வந்து போட்டிருக்காங்க. சார்ஜர் காடியிலேயே வந்து சார்ஜரை போட்டு பேட்டரியை வந்துட்டு ஏத்திட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போன் எடுத்து ரேவதி அப்பா என்ன பண்ணிருக்காரு, போன் எடுத்து அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி அவர் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு காடியில வந்து அவரு வந்து என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் வந்து ஏத்திக்கிட்டு திருப்பி வந்துட்டு பயணம் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுல இந்த சங்கிலிக்கற்பர் கோயிலை தாண்டி தான் வந்துட்டு அவங்க குலதெய்வம் கோயில் இருக்கு. அப்ப வந்துட்டு அந்த பிரதரோட அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்கு வந்துட்டு இந்த சங்கிலிக்கற்பர் கோயில் தான் முன்னுக்கு இருக்க, நம்ம அங்க போயிருவோம், ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏதோ ஒரு சாமி நம்மளை காப்பாத்தினா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாருமே அக்ரி பண்ணிட்டாங்க, ரேவதியோட அப்பா முதற்கொண்டு எல்லாருமே அக்ரி பண்ணிட்டாங்க. சரி குலதெய்வ கோயிலுக்கு போவேனா, அதுக்கு முன்னுக்கே இருக்கிற சங்கிலிக்கற்பர் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு விருட்டுன்னு காடி எடுத்துட்டு பறந்து இந்த சங்கிலிக்கற்பர் கோயிலுக்கு போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. அங்க வந்துட்டு பூசாரி அவர் வந்து அங்கேயேதான் படுத்து தூங்குவாரு, தங்குறது எல்லாமே. என்ன ஏதுன்னு கேட்க இவங்க வந்து எல்லா விவரமும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு ராத்திரி வந்துட்டு இந்த கோயில் எல்லாம் படுத்து தூங்குங்க, நாளைக்கு என்ன செய்யணும்ட்டு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு. ஐயரோட உத்தரவுப்படி எல்லாருமே அங்கேயே படுத்து தூங்குறாங்க. மறுநாள் விடியுது, அங்கேயே குளிச்சுட்டு பசியாடுறாங்க அந்த கோயில்லயே. சரியா? நெய்வேத்தியம் எல்லாம் சாப்பிட்டுட்டு. அப்ப அந்த ஐயர் வந்துட்டு என்ன சொல்றாருனாக்கா, அவர் ஐயர்னு சொல்ல முடியாது, சாமியார். சரியா? உபாசகர்னு சொல்லலாம், சங்கிலிக்கற்பரோட உபாசகர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீங்க என்ன செய்யுங்க, நான் வந்து சில பொருட்கள் வந்து கொடுக்குறேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அதாவது அவர் கொடுத்த சங்கிலிக்கற்பரோட திருநூறும் எல்லாத்துக்கும் வந்துட்டு கயிறு திருப்ப வந்துட்டு முடிக்கயிறு வந்து கட்டி விட்டுருக்காரு. இதை வந்து நான் கட்டி விடுறேன், வீட்டுக்கு போயிட்டு திருநூறு வந்துட்டு வீடு ஃபுல்லா தூவி விடுங்க, மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாம் ஒப்புக்கொண்டு கயிறு சாமியார்கிட்ட வந்துட்டு முடிக்கயிறு வந்து கட்டிக்கிட்டாங்க. எல்லாருமே திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க, அதாவது ரேவதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. சரியா? அங்க வந்துட்டு அந்த வீட்டு வாசல் கிட்ட போயிட்டு கேட்டு கிட்ட, ரேவதி வீட்டுக்கிட்ட வந்துட்டு கேட்டு கிட்ட வந்து காடி நிக்கும் போது ரேவதி ரேவதி மக, ரேவதி ஹஸ்பண்ட், இவங்க 3 பேருக்குள்ள கையில் உள்ள வந்துட்டு அந்த கயிறு வந்துட்டு பாத்தீங்கன்னா சொந்தமா கல்ண்டு உழுவுது. திரும்பவும் கல்ண்டு உளுந்தோடனே திரும்ப வந்து பயம் எடுத்துக்கிச்சு. இது என்னடா இது இன்னும் பெரிய கொடுமையா இருக்க, ரொம்ப பயமா இருக்கு. அப்ப வந்து அந்த அருள்வாக்கு சொல்ற அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நீங்க வந்து வீட்டுக்கு வந்து உடனே போவாதீங்க, அதாவது என்னோட கணிப்புல வந்துட்டு அது உள்ளுக்கு இருக்கிற அந்த சேட்டை, அந்த அமானுஷம் வந்துட்டு உங்களை வந்து என்னமோ பண்ண போகுது, அதனால இப்ப வந்து போவாதீங்க. இப்ப என்ன செய்யுங்கனாக்கா, சில பொருட்கள் வந்துட்டு நம்ம வந்து வாங்குவோம், வாங்கிட்டு நான் உள்ள வரேன். அந்த அதுக்கு முன்ன வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அந்த சங்கிலிக்கற்பர் கோயிலோட உபாசகருக்கு வந்துட்டு போன் அடிச்சு இந்த விவரத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, வீட்டு முன்னுக்கு வந்துட்டு சிலை
மந்திர அதாவது கட்டு மந்திரம், சரியா? கட்டு மந்திரத்தை வந்துட்டு படிங்க, சரியா? விநாயகர் கட்டு மந்திரத்தை வந்து படிங்க. இதை படிச்சுட்ட பிறகு குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கிங்க. அதுக்கப்புறம் சங்கிலி கற்பரை வந்து வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்டை திறங்க, உள்ளுக்கு போங்க. அங்க போன பிறகு ஹோமம் வளங்க, சரியா? ஏன்னா இந்த பிரதரோட அம்மாவுக்கு வந்துட்டு இந்த ஹோமம் யாகம் இதெல்லாம் வந்து வளர்க்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அத்துப்படி. அப்ப அதே மாதிரி அந்த சாமி உபாசகர் சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு செஞ்சு உள்ள போயிருக்காங்க. கும்பம் வச்சு ஹோமம் வளர்த்துருக்காங்க, சரியா? ஹோமம் வளர்க்கும் போது என்ன நடந்திருக்குனாக்கா, அந்த வீட்டுல வந்துட்டு பெரிய ஒரு அமானுஷ சத்தம். ஒரு பெண் குரல் வந்துட்டு சாவும் போது வந்துட்டு எப்படி அலறுவாங்க, ஒரு வச்சுக்கோமே, அவங்களுக்கு வந்து ஒரு கொலை நடக்குது, ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு கொலை நடக்குது, எப்படி அலறுவாங்க அந்த மாதிரி ஒரு சத்தம் காதை கிழியுது. இவங்க வந்து ஹோமம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த சத்தம். அப்ப வந்து இந்த அம்மா அருள்வாக்கு சொல்றாங்களா, இந்த ஹோமம் வளர்க்குறாங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, யாருமே வந்து அசராதீங்க. அதாவது அவங்க ஹோமம் வளர்க்கும் போது சுத்தி எல்லாம் உட்காடுறாங்க, சரியா? உட்காந்துருக்காங்க, இவங்க ஹோமம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜன்னல் கதவுலாம் வந்து திறந்து அடிச்சிருக்கு. அது வந்து படத்துல வர மாதிரியே வந்துட்டு அந்த ஒரு காட்சி வந்து அங்க நடந்திருக்கு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு ஒரு பெண் குரல் வந்துட்டு காது கிளியிற மாதிரி ஒரு சத்தம். ஏன்னா இவங்க வந்து ஹோமம் வளர்க்க பூஜை போட அந்த அமானுஷ சக்திக்கு வந்துட்டு அதை ஏத்துக்க முடியல. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹோமம் வளர்க்கும் போது ஒரே ஒரு கும்பம் தான் வச்சிருக்காங்க. அது வந்து சங்கிலி கற்பருக்கான ஒரு கும்பத்தை வச்சு அவங்க வந்து ஹோமம் செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல மாதிரியான அமானுஷம் இது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா சுத்தி உட்காந்துருக்கும் ஒரு ஆளுக்க வந்துட்டு தூக்கி போடுற மாதிரி. அப்ப வந்து இவங்க வந்து கைட் பண்றாங்க, யாருனாக்கா அந்த ஹோமம் வளர்க்குறாங்களா, அந்த அருள் வாக்கு பார்ப்பாங்களா, அந்த அம்மா வந்துட்டு கைட் பண்றாங்க. எது நடந்தாலும் அசராதீங்க, அப்படியே நில்லுங்க, சங்கிலி கருப்பரை வந்து நினைங்கன்னு சொல்லிட்டு. ஹோமம் வளர்க்க இன்னும் பெரிய அமானுஷ சத்தம், சரியா? வெளியில இருந்து யாரோ கத்துற மாதிரி, சரியா? கிச்சன்ல வந்துட்டு திடீர்னு பைப்பு சத்தம் திறந்து ஜாமான் மங்கலம் போட்டு உடையிற மாதிரி இந்த மாதிரி சத்தம்லாம் வந்து கேட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் சென்று வந்து பாத்தீங்கன்னாக்கா சுருட்டு வாடை வந்து அடிச்சிருக்கு. சுருட்டு வாடை, சலங்க சத்தம், கை தடி இருக்குதுல்ல, அது வந்து சுத்தி வந்துட்டு டொக்கு 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 டொக்குன்னு வந்துட்டு அந்த வீடை சுத்தி. ஏன்னா அந்த வீடு வந்து ஒரு லோட்ல இருக்கு, ஒரு லோட்டு வீடு. சுத்தி வந்துட்டு அப்படி நடந்து வரலாம் அந்த வீட்டை சுத்தி. அந்த வீடை சுத்தி யாரோ சலங்க சத்தம் சலங்கு வந்து கேட்கற மாதிரி, கம்பை ஓங்கி அடிச்சு வர மாதிரி சுருட்டு வாடை. அப்ப திடீர்னு வந்துட்டு அந்த பிரதரோட அம்மா ஹோமம் வளர்த்துக்கிட்டே மந்திரம்லாம் படிச்சு முடிச்ச கையோட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, சங்கிலி கருப்பர் ஐயா வந்துட்டாரு, இதுக்கப்புறம் கவலை இல்லைன்னு. கொஞ்ச நேரம் சென்று வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அமானுஷ சத்தம் எதுவுமே இல்லை, எல்லாமே நிசப்தமாயிருச்சு. ஹோமம் பண்ணி எல்லா பரிகாரமும் செஞ்சு முடிச்சுட்டாங்க, சரியா? செஞ்சு முடிச்ச கையோட எல்லாத்துக்கும் வந்துட்டு தீர்த்தத்தை வந்துட்டு தலையில வந்து தெளிச்சு எல்லா சகல விதமான பூஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க இருந்த காலத்துல, இந்த பூஜை முடிச்சு இருந்த காலத்துல ஒரு பிரச்சனையும் இல்லையா, ஒரு அமானுஷ தொல்லை இல்ல, எல்லாம் நிம்மதியா இருந்திருக்காங்க, நல்லா இருந்திருக்காங்க, சரியா? இதுல ஆனா இந்த கதையில வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த அமானுஷ சக்தி வந்துட்டு என்ன, அது ஆன்மாவா, அது எந்த விதமான ஒரு அமானுஷ சக்தி, பிசாசா, பேயா, ஒண்ணுமே புரியலங்க. ரெண்டாவது, இந்த அமானுஷ சக்தி வந்துட்டு ஏன் நந்தினி இறந்து போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, தூக்கு மாட்டி ஒரு பெண் இறந்தாங்களே நந்தினின்னு, அவங்க ரூபத்துல வரணும். ஏன் வந்து அந்த ஒரு கட்டத்துல வந்துட்டு ரேவதியோட கை குழந்தைய வந்துட்டு ரேவதியோட மக வந்து கையில வச்சிருக்கும் போது குழந்தைய குடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்தணும். இன்னொரு சந்தேகம் எனக்கு வந்து இருக்குங்க. அந்த எபிசோட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், சரியா? நந்தினி வந்துட்டு தூக்கு மாட்டிருப்பாங்க, அவங்க மண்டை வீங்கி இருக்கும், அவங்க கையில வந்து காயம். அப்ப இந்த மாதிரி வந்துட்டு சில மிஸ்டரிஸ் வந்துட்டு இதுல இருக்கு, எப்படி வந்து அவங்க வந்து இறந்தாங்கன்னு. ரெண்டாவது வந்துட்டு இந்த நம்ம சொன்ன பாத்தீங்களா, இந்த ஆன்மா வந்துட்டு ஏன் நந்தினி ரூபத்துல வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு ஒரு புரியாத புதிரா இருக்குங்க. ஆனா எது எப்படியோ ரேவதி குடும்பம் வந்துட்டு ரொம்ப சேஃபா இருக்கு, இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. ஓகே, இந்த கதை வந்துட்டு இதோட வந்துட்டு முடியுதுங்க. இந்த கதை வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பட்டனை தட்டி தெறிக்க விடுங்க. அதே சமயத்துல வழக்கம் போல சொல்றது தாங்க, யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை வந்துட்டு தட்ட மறந்துடாதீங்க, சரி? உங்களுக்கான கருத்துக்களை வந்துட்டு கீழே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு போடுங்க. ஸோ ஏன்னா நீங்க வந்துட்டு கொடுக்குற ஆதரவுல தான் இன்னும் நிறைய இந்த மாதிரி உண்மை சம்பவத்தை எடுத்து நம்ம வந்துட்டு நம்மளோட சேனலை வந்துட்டு போட முடியும். நன்றி, வணக்கம்.